வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணை சமையல்ல நம்ம பார்க்க போறது 2 வகை சுண்டல் ரெசிபி. ஏற்கனவே நம்ம சேனல்ல இன்னும் சில சுண்டல் ரெசிபிஸ் இருக்கு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2 சுண்டலோட செய்முறை. 2 வகை சுண்டல் பண்ண போறோம். அதுல ஒண்ணு வந்து கொள்ளு சுண்டல். பொதுவா கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கும்னு எல்லாரும் நிறைய உணவுல சேர்த்துக்கிறாங்க இப்பெல்லாம். இன்னைக்கு வந்து அதை நம்ம ஒரு டேஸ்டியான சுண்டலா பண்ண போறோம். இப்போ நான் வந்து 1/2 கப் எடுத்திருக்கிறேன் கொள்ளு. அதை வந்து 3 நிமிஷத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகாம நல்லா மிதமான தீயில வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்த இந்த கொள்ளு பயிரை வந்து ப்ரெஷர் குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கீழே சாதம் வச்சுட்டு அதுக்கு மேல வச்சிருக்கேன். 2 விசில்ல இப்போ நல்லா வெந்துடும். இப்போ அந்த தேவையான அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குங்க. இந்த தண்ணீரை வந்து நம்ம வீணாக்க போறதுல அப்படியே வடிச்சு எடுத்து அதை கொள்ளு ரசம் பண்ணலாம். நம்ம இப்ப கொள்ளு வேக வச்சு ரெடியா இருக்கு. இப்ப நாம வந்து ஒரு பாத்திரத்துல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்ப நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு நிறைய போட்டோம்னா நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். 2 காஞ்ச மிளகாய் நான் கிள்ளி போட்டிருக்கேன். இப்ப காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வறுபட்ட உடனே அதுல நாம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்துட்டு அது கூட நாம வந்து ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்கிற கொள்ளு பயிரை இப்ப நம்ம சேர்த்துக்கிறோம். இப்ப நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயிர் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி இதுல சேர்த்துட்டேன். ஏன்னா ரசம் வைக்கிறதுக்கு அந்த தண்ணீரும் அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பயிரும் சேர்த்தா நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்க்காம கூட சாப்பிடலாம். அதாவது தேங்காய் பிடிக்கல அப்படிங்கிறவங்க சேர்க்காம சாப்பிடலாம். ஆனா தேங்காய் சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ அருமையான கொள்ளு சுண்டல் தயாராயிருச்சு. இப்ப அடுத்ததா நம்ம பார்க்க போறது பச்சை பயிறுல எப்படி சுண்டல் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பச்சை பயிறு குறிப்பா சொல்லணும்னா பிரெக்னன்ட் விமனுக்கு ரொம்பவே நல்லது. பொதுவா கர்ப்பமா இருக்கிறவங்க வந்து ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற ஃபுட்டு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இப்ப இதுல வந்து அந்த ஃபோலேட் நிறையவே இருக்கிறதால இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. மற்றவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதுல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு, அயன் இருக்கு. அதனால இதை வந்து தாராளமா காலை உணவா நம்ம சாப்பிடலாம். இப்ப நான் ஏற்கனவே வறுத்த பச்சை பயிர் 1/2 கப்பு நம்ம ப்ரெஷர் குக்கர்ல வேக வச்சாச்சு. இப்போ அதை எப்படி தாளிச்சு இப்ப நம்ம சுண்டல் பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ எந்த எண்ணெயா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்ப எண்ணெய் சூடானது கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, அது கூட கொஞ்சமா பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இப்ப நம்ம தாளிச்சுக்க போறோம். தாளிச்சுட்டு அதுல வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை வந்து இதுல சேர்த்துக்கணும். இப்ப இந்த பச்சை பயிரை வந்து நான் உடனே வறுத்து வேக வைக்கல. ஏற்கனவே பயிர் வாங்கிட்டு வந்த உடனே அது ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து அதை ஸ்டோர் பண்ணோம்னா அது வந்து பூச்சி எதுவும் வராம அப்படியே இருக்கும். அந்த மாதிரி வறுத்து வச்ச பயிரை தான் இன்னைக்கு நான் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப அந்த வேக வச்ச பயிரை வந்து இப்ப நம்ம தாளிச்சு குடிச்ச உடனே அதுல வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம பொதுவா பயிர் வகைகள் ரொம்பவே சத்தானதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம விசேஷ நாட்கள்ல எல்லாம் அது வந்து கட்டாயமா சாப்பிடுற மாதிரி, சுண்டல் சாப்பிடுற மாதிரி ஒரு வழக்கத்தை அந்த காலத்துல நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி பயிர் வகைகள் சேர்த்து அதை வந்து கூட்டு பண்றது, அதாவது பாசி பருப்பு எல்லாம் சேர்த்து நிறைய கூட்டுகள்ல பாசி பருப்பு சேர்ப்போம். இப்ப பச்சை பயிறு சுண்டல் ரெடி ஆயிருச்சு. அதுல வந்து கடைசியா நம்ம தேங்காய் கலந்து அதை நல்லா கிளறி விட்டு அதை வந்து நம்ம பரிமாறலாம். இதுவுமே ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சுண்டல் தயாராயிருச்சு. இப்ப வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி நம்ம சுண்டல் பண்ணி சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே நமக்கு நல்லது. இப்ப இந்த செய்முறை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.